ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे धयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमस्त्रियतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। जय रामकृष्ण। அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமது மாணவர் இல்லத்திற்கு வருகை தந்து நம்முடைய சுவாமி விவேகானந்தர் பற்றி சில கருத்துக்களை கூற வந்திருக்கும் தவத்திரு சுவாமி சுத்திதானந்தஜி மகாராஜ் அவர்களை இங்கே வருகென்று வரவேற்கிறோம். We welcome Swami Shuddhidanandaji Maharaj. He has graciously accepted our invitation and he is going to bless us. சாமிஜி பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் பேலூர் மற்றும் டூர் போகும்போது அத்வைத ஆசிரமத்துக்கு போயிருந்தீங்களா? எத்தனை பேர் போயிருந்தீங்க? நிறைய பேர் போயிருந்தீங்களா? ஸோ அந்த அத்வைத ஆசிரமத்தில் அப்போ மகாராஜ் இருந்தாரோ தெரியல, பெர்ஹாப்ஸ் அவர் இருந்து பார்த்தீங்களா? அந்த அத்வைத ஆசிரமத்தினுடைய பிரசிடெண்ட், அவர் தலைவர். அங்கே இருந்த மேனேஜர் தான் உங்களுக்கெல்லாம் கவனித்து சாப்பாடு போட்டு உங்களை அனுப்பி வச்சுருந்தார். பட் அதனுடைய தலைவர் சாமிஜி. அந்த அத்வைத ஆசிரமத்துக்கு அதனுடைய மெயின் பிரான்ச் நமது இமாலயத்தில் இருக்குது, இமயமலையில் அந்த பிரான்ச் இருக்குது. சரியா? அதுதான் அத்வைத ஆசிரமம் மெயின். சுவாமி விவேகானந்தரே அந்த அத்வைத ஆசிரமத்தை உருவாக்கியிருந்தார். எல்லா கோயில்களிலும் நம்ம ராமகிருஷ்ணர் இதில் பூஜை இருக்கோ, மற்ற விஷயங்களெல்லாம் இருக்குது இல்லையா, ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும், சேவை இருக்கும், இதெல்லாம் நம்ம மடம்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் மோஸ்ட்லி. இது எல்லாத்தையும் தாண்டி பர்டிகுலராக ஒரு நல்ல எல்லாத்தையும் தாண்டி கடந்த ஒரு நிலை அந்த அத்வைத நிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு இடம் வேணும், ஒரு சென்டர் வேணும்னு சொல்லி சாமிஜி அவரே போய் அங்கே ஆரம்பித்து அவரே அங்கே ரொம்ப நாள் தங்கியிருந்தார். விவேகானந்தரே தங்கியிருந்தார். அந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்கு அவர் சாமிஜி தலைவராக இருக்கிறாரு. சில பேர் போயிருப்பீங்க நினைக்கிறேன். நிறைய டிவோட்டிஸ்க்கெல்லாம் அங்கே அந்தர்யோகமெல்லாம் நடக்குது. அங்கெல்லாம் போய் நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணி வருவாங்க. சாமிஜி சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கக்கூடியவர், நல்லா சாதனைகளெல்லாம் பண்ணுவார்னு, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல குவாலிட்டி, நீங்கள் நினைக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி. அதெல்லாத்த வச்சு அவர் விவேகானந்தருடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக படித்து நிறைய நல்லா படிச்சிருக்கிறார். படித்து பிற்காலத்தில் அதுக்கப்புறம் அந்த படிப்பெல்லாம் இதானக்கப்புறம் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது அவர் பொது இடங்களில் எஸ்பெஷலி யூத்துக்கிட்ட விவேகானந்தர் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதில் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறார். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அவர் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். அவருடைய பேர் போட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வரும். அதெல்லாம் அற்புதமான வீடியோ இருக்கும். நிறைய ஃபாலோவர்ஸ் இந்தியாவிலேயோ ஃபாரின்லேயோ சாமிஜிக்கு அரௌண்ட் thousands ஆஃப் பீப்புள் சாமிஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, சுவாமி சர்வப்பிரியானந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி சாமிஜி எல்லா இடத்துலையும் இந்த வேதாந்த கருத்துக்கள், அத்வைத கருத்துக்கள், விவேகானந்தர் கருத்துக்கள், நம்முடைய தேசப்பற்று பற்றி அவ்வளோ அழகாக எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார். சரியா? அந்த சாமிஜி எனக்கு ஒரு பாக்கியம். நாம் 2 பேரும் ஒரே இடத்துல கல்கத்தாவில் 2 வருஷம் ஒன்றா இருந்தோம். ஆரம்பத்திலிருந்து 30 வருஷமாக சாமிஜி எனக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஸோ மயிலாப்பூரில் இருக்கும்போது சாமியை 2 முறை கூப்பிட்டு அங்கே நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம்.
இந்த முறை சாமிஜி வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது நம்ம வந்து இங்கே தங்குறேன்னு இங்கே இருக்கிறாரு. ஸோ சாமிஜியுடைய லெக்சர் வந்து thousands and thousands of people are benefiting from சாமிஜிஸ் லெக்சர். ஸோ அந்த வகையில் சாமிஜி இன்றைக்கி கூப்பிட்ருந்தோம். சாமிஜி ஓரளவு தமிழ் பேசினாலும் இங்கிலீஷில் பேசுவார், நடுவில் கொஞ்சம் தமிழில் பேசுவார். ஸோ இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு சாமிஜி வந்து நம்முடைய இருக்கிறது, அதுவும் இந்த புனிதமான இடம் சசிமரா பிரம்மானந்தர் ப்ளஸ் பண்ண இந்த இடத்துல வந்து நம்ம டிவைன் சில்ட்ரன் நம்மக்கிட்ட எல்லாம் வந்து அவர் பேசுகிறது வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்குது. வி கைண்ட்லி ரிக்வெஸ்ட் மகராஜ் டு bless the children. Please come. Paratmanamekam jagadbijamadyam niriham nirakaram onkar vedyam yato jayate palyate yena vishvam tamisham bhajeliyate yatra vishvam Namah Shri Yatirajaya Vivekananda Suraye Satchit Sukha Swarupaya Swami Netapaharine Hari Om Tat Sat Hari Om Tat Sat Hari Om Tat Sat எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் தமிழ் பேசுவேன். ஏதாவது தப்பாக எடுத்துனா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ரொம்ப நல்ல தமிழ் பேச முடியாது. சின்ன பிள்ளை நம்மளோட நெய்பர்ஸ் எல்லாம் இருந்தது தமிழ் பேசுவது. அப்படி தான் நான் தமிழ் லாங்குவேஜ் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டேன். முதல்ல என்னோட very affectionate namaskars to our dear Swami Shuddhidanandaji. அவர் இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கிறா எனக்கு தெரியாது, அது அவரோட affection தான். We were together in a training center and those days were very, very special and memorable also. So I am feeling very privileged and honored to be here in the students' home. இந்த இடம் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இடம். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதோ அது நான் டச் பண்ண போகிறேன். I'm just going to share a few ideas. This place is a very, very special place and you all are very fortunate souls. My dear children, really you are all blessed that you are all studying in this students' home. Not everyone is fortunate to be a part of this wonderful institution. I can tell this very confidently. A little while ago I was talking to our devotees. What is the speciality of this place? See, நீங்கள் எல்லாரும் விவேகானந்தோட தாட்ஸ் படிச்சிருக்கிற, you have read the thoughts of Vivekananda, is it not? You have studied Vivekananda's works? When was Vivekananda born? Pardon? 1863. இல்லை, அவர் அமெரிக்காவில் எந்த வருஷம் போயிருக்கிறாங்க? அங்கே ஒரு டாக் கொடுத்துடல. He gave a very famous talk in America in 1893. அது சிகாகோ பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன்ஸில் அங்கே ரொம்ப நல்ல ஒரு டாக் அங்கே ஒரு கொடுத்துருந்தார். Now see, விவேகானந்தா அவரோட மெயின் டீச்சிங் என்னது சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்? விவேகானந்தரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீச்சிங் என்னது? சரி நானே சொல்லிடுறேன். The most important teaching of Vivekananda, number 1, strength. ஸ்ட்ரெங்க் தமிழில் என்ன சொல்லும் ஸ்ட்ரெங்க்த்துக்கு? செகண்ட்,
Fearlessness. Fearless என்னது? So number 1 என்னது? Strength. Number 2 என்னது? Fearlessness. And number 3, freedom. Freedom, freedom, freedom. Every human being should grow into a strong human being. அதுதான் விவேகானந்தோட ஒரே ஒரு மிஷன். Every human being, every man, every woman should grow into a strong human being. Fearless. The fearlessness எந்த ஒரு great quality. Otherwise, whole life we live with fear and fear and fear. All kinds of fears. இருக்குல்ல? மனசில் எப்போதும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? பயம் இருக்குல்ல? எதுக்கு எப்படி இந்த பயம் வருது? எங்கேருந்து இந்த பயம் வருது? These are all questions, the answers which we have to find out. Swami Vivekananda shows us how you can grow into strong human beings, fearless human beings, and human beings who are free, who are not slaves. நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம். எல்லாருக்கும் இதை கவனித்து பார்க்கணும், யோஜனை பண்ணி பார்க்கணும். சாமிஜி சொல்கிறான், எவ்ரிபடி ஷுட் க்ரோ இன் டு ஸ்ட்ராங் ஹியூமன் பீங்ஸ். அவரோட ஃபேமஸ் அட்ரன்ஸ் இருக்கு, மசில்ஸ் ஆஃப் ஐரன் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல். மசில்ஸ் எப்படி இருக்கணும்? ஐரனோட மாதிரி, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது என்னப்பது? நீங்கள் எல்லாம் இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு ஜிம்மு போயிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். மசில்ஸ் ஆஃப் ஐரன் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் மைண்ட் விச் இஸ் ஃபுல்லி டிசிப்ளின்ட். அந்த ஸ்ட்ரென்த்து பாரு, ஸ்ட்ரென்த் இஸ் நாட் ஓன்லி ஃபிசிக்கல். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் ஒன்லி ஆன் தி அவுட் சைடு, வெளியில். The real source of strength is in the mind. மனசில் தான் எல்லாம் ஸ்ட்ரென்த்தோட சோர்ஸ். ஃபியர்லெஸ்னஸோட சோர்ஸும் மனசில் தான். அப்போ how can you become a strong person, a fearless person? Free. How can you be free? இதெல்லாம் விவேகானந்தோட புக்ஸ் படிச்சதுன்னா you can understand how to become a wonderful, how to develop a wonderful personality. Vivekananda, just look at his eyes. What do you find in Vivekananda's personality? Ilya? That fearlessness, absolutely no fear. பயமே கிடையாது. எப்படி இந்த மாதிரி நிர்பயம் வரும் நம்மளோட லைஃப்பில், நம்மளோட கேரக்டரில்? எப்படி, how can we become fearless like this? There is something to be learned, my dear children. That is what is the importance of studying Vivekananda's literature. அதுதான் நம்மளோட ஹிந்து தர்மத்தோட முக்கியமாக விஷயம். நம்மளோட சனாதன தர்மோட முக்கியமாக விஷயம் இதுதான். How to develop beautiful human beings. அதோட சீக்ரெட் தான் ஒன்று தான். What you all are doing here. How do you become a strong human being, a fearless human being, and a free human being? That you can become by only one beautiful word which Vivekananda keeps on talking about. Discipline. Discipline. Self-discipline. Discipline தவிர you cannot grow into a wonderful human being. All the great people in history, you will see, they were all very well disciplined human beings. And the most important thing to be disciplined is the human mind. இன்னைக்கு நம்மளோட மைண்ட் இருக்குல்ல, அது ஒரு டிசிப்ளினே கிடையாது. எப்போதும் இப்போ இங்கே போயிடும், இப்போ அங்கே போயிடும். We are just running after whatever comes into the mind. When you develop the right kind of the discipline of the human mind, wonderful things are waiting to manifest. That strength which we have talked about, the strength is not going to come from outside. The strength is already there inside you. அது வெளியிலேருந்து வர மாட்டாது. The strength இருக்குல்ல, it is already there inside you. Only it needs to be manifested.
You see, we all want to become great in human life. Any doubt? You want to become great or not? Tell me. You want to become great? Are you sure? Sure? We all want to become great. No, it is not that you are going to become great. You are already great. Vivekananda is saying that every human being is already great, potentially great. இதுதான் விவேகானந்தரோட very hidden teachings. விவேகானந்தர் சொல்றா every human being is potentially great. நம்மளோட கோல் என்னது? To manifest this potential greatness. நான் திருப்பி சொல்றேன், இந்த ஒரு வார்த்தை இது மனசுல நன்னா அங்க இம்ப்ரிண்ட் பண்ணி வச்சிடுங்க. Every soul is potentially great. And the greatness, இப்ப potential தெரியுமா? Potential and that which is manifested. Potentialனா இப்போ எல்லாம் அங்க unmanifested formல இருக்கிறது. உள்ளதான் இருக்கிறது unmanifested. அதுக்கு manifest பண்ணணும். The whole education is the secret of manifesting this so-called potential greatness. நீங்கள் எல்லாம் great தான். It is not that you are going to become great. You are already great. You are all born great. இதுதான் ஹிந்து தர்மத்தோட main teaching. Amritasya putraha. But how are you going to manifest this greatness? அதுதான். Whole education is meant to manifest this hidden greatness which is inside each one of us. அதுக்கு தான் discipline வேணும். When you are disciplined, when you are physically disciplined, mentally disciplined, அந்த மாதிரி ஒரு disciplined lifeல தான் இந்த hidden greatness manifest ஆகும். And the best way to become great, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், ரொம்ப important. Today you are all studying in the students home. ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் விட்டுட்டு நீங்களெல்லாம் வெளியில் போயிடும். You will get a job here and there, you will settle down outside, you will become this and that in different areas of life. You will become a successful, your career will be successful. All these things are waiting to happen in life. Life is all just waiting to unfold. Wonderful things are waiting to come into your lives, my dear children. Remember this. Only we should know how to channelize our energies in the right direction, the direction of manifesting your greatness, hidden greatness. அது எப்படி பண்ணணும்? அதுதான் challenge. Otherwise you will be frittering away all your energies in wrong direction. அதுக்கப்புறம் 10, 30, 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், you will feel that, oh, I didn't do anything which I should have done long back. அந்த மாதிரி ஒரு repentance வந்துடும். That's why this is the age, this is the time when you should be focusing upon leading a very disciplined life. Physically disciplined, mentally disciplined. And the மாதிரி ஒரு disciplined, self-disciplined lifeல இருந்தா ரொம்ப strength வந்துடும். All the hidden strength will get manifested when you lead a very disciplined life. That is the real meaning of education. I wanted to tell one thing. How do you become great? How do you manifest this greatness? You see, 2 kinds of life can be lived. உங்களோட லைஃப் 2 பிரகாரம் லீட் பண்ணலாம். இதுவும் you just keep it in mind. You can lead 2 kinds of life. One is, your life can be very self-centered. ரொம்ப selfish life இருக்கலாம். Selfish life என்ன சொல்லணும் மகாராஜ்? Selfishல? ரொம்ப செல்ஃபிஷ் என்ன சொல்லப்ப? அந்த மாதிரி செல்ஃபிஷ்னா only worried about myself. What will happen to me? What will happen to me? My career, my money, my pleasures. அந்த மாதிரி ஒரு very self-centered life lead பண்ணலாம். Through that you will never become great. And the potential greatness manifest ஆக மாட்டா. You know what is the sign of a great life? The sign of a great life is that when you begin to live not only for your own self, but you begin to live for the good of the many. Adhan secret of becoming great, manifesting your hidden greatness. More and more you live for the good of the many. What should I say?
There are so many poor people around in this country, even today. India is now becoming rich, no doubt. But still there is a long way to go. There are so many poor people, those who are wanting and waiting to receive your attention. So, see, you can be living a very self-centered, petty, and a narrow life. That is one possibility, which will not really help to manifest your hidden greatness. That will not happen. But when you live a life which is meant for the good of others, centered in the good of the nation, that is how you manifest your hidden greatness. Swami Vivekananda wrote a statement இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவர் மைசூர் மகாராஜாக்கு அவர் எழுதுறார். ஒரு லெட்டரில் அவர் எழுதுறார். He is writing a letter to Mysore Maharaja where he says, this life is short and the vanities of this world are transient. நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழில் நான் translate, somebody can help me translate it. The letter he says, the life is short and the vanities of this world are transient. They alone live who live for others. Rest are more dead than alive. What is the meaning of this? Swamiji says, இந்த வாழ்க்கை ரொம்ப short. Am I right? This life is short. Now you're all young. Within 2 minutes everything will be over. இதெல்லாம் இப்படியே முடிஞ்சிடும். When you became old, you will not even come to know. This life is short. And the vanities of this world. இங்கே வெளியில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறதோ இதெல்லாம் அப்படியே போயிடும். ஒன்றுமே பர்மனெண்ட்டு கிடையாதுங்க. எல்லாமே டெம்பரரி தான். Then how should we lead our life? If you are running after all these temporary things, nothing is going to come into your hands. Remember this point. If you are running after all these temporary things, nothing is going to come into your hands. You will be frustrated. So then what is the way that you will be leading a great life? They alone live who live for others. Rest are more dead than alive. In true sense they are living. Who are truly living? Those who are living for the good of others. When you dedicate your life for the good of others, for the good of the society. நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே அந்த கொட்டேஷன் பழக்கத்தில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாமி சொல்லியிருந்தார் இல்லையா, த லைஃப் இஸ் ஷார்ட், த வேனிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆர் டிரான்சியன்ட். இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது. நம்ம கண்ணு முன்னால் பார்க்குற நிறைய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு மறைஞ்சி போயிடக்கூடாது. ஏன்னா அதை தான் நம்ம பார்க்குறோம். 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி மக்கள் இல்லை, எவ்வளவோ சேஞ்சஸ். இது வந்து போயிடுது. ஆகவே எது நிலையானதுன்னா, நம்முடைய வாழ்க்கை எது நல்லதாக இருக்கணும்னா, மற்றவருடைய நலனுக்காக வாழும்போது தான் நம்ம உண்மையிலேயே வாழ்கிறோம். நம்ம அந்த கொட்டேஷன் போட்டிருக்கோம் பாருறோம் இல்லையா. நம்ம எப்போதும் சொல்லுவேன் இல்லையா, மற்றவர்களுடைய நலனுக்காக வாழ்கிறவர்களே தான் உண்மையிலேயே வாழ்கிறார்கள். மற்றவர்கள் எதற்கு சமம்? பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ இது பார், எவ்வளோ ஒரு இதாக அப்படியே ஜிஸ்டாக கொடுத்துருக்கிறாரு. பை த பை, இன்றைக்கி காலையில் தான் நாம் எங்களுடைய கிளாஸில் படிச்சுட்டு இருந்தோம். விவேகானந்தர் அவருடைய ராஜாமர பிரம்மானந்தருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். வாரணாசியிலிருந்து எழுதுகிறாரு. February 1902 எழுதுகிறார். அவர் காலமாகிறதுக்கு கொஞ்சம் முன்னால். ஸோ அந்த இது மனசுக்கு வருது. அவர் சொல்கிறாரு, மை டியர் பிரதர் ராஜா, இந்த கொடுமையான இந்த உலகத்தில், இஃப் இன் திஸ் எல் ஆஃப் வேர்ல்ட், இஃப் ஒன் கேன் பிரிங் எ லிட்டில் ஜாய் அண்ட் பீஸ் டு எ சிங்கிள் பர்சன் ஃபார் எ சிங்கிள் டே, தட் மச் அலோன் இஸ் ரியல். எவ்ரிதிங் இஸ் illusory. This I have realized after suffering all through my life. I think maybe the exact word நினைக்கிறேன். அப்படியே லெட்டரில் எழுதுகிறார். அது அர்த்தம் புரிஞ்சுதா? இந்த உலகத்தை, நிலையில்லாத உலகத்தில், இந்த கொடுமையான இடத்தை நாம் சில நேரத்தில் பார்க்குற எல்லாம் ஓஹோன்னு இருக்குங்க அது. பட் அவங்களுக்குன்னு சில கஷ்டங்கள் இருக்கும்.
கூட்டி கழித்து பார்த்தா சந்தோஷத்தை விட கஷ்டம்தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த வயசானவங்களை கேட்டால் எல்லாம் நல்லா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த நிலையில்லாத கஷ்டமான உலகத்தில் ஒரு நல்ல மக்களுக்காக வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நம்மால் ஒரு நாளாவது கொண்டுக்க முடிஞ்சால் அதுதான் நிலையானது, மற்றது எல்லாமே நிலை இல்லை. இதை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டப்பட்டு உணர்ந்த ஒரு வாக்கியம் அப்படின்னு யாருக்கு எழுதுகிறாங்க? விவேகானந்தர் பிரம்மானந்தருக்கு எழுதுகிறார். ஆகவே நம்ம எல்லாம் let us all try to serve the human being ன்னு எழுதுகிறார். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகள் பாரு. அதை சாமிஜி சொல்லிடுறார். அந்த லோன்லி ராஜாவுக்கு எழுதின அந்த வார்த்தையை சாமிஜி ரிஃப்ளெக்ட் பண்ணி சொல்கிறாரு. எஸ் வரட் ப்ளீஸ். So beautiful. See, that is the main thing. So our life should be such that we are constantly doing something for the other people who are suffering. And let me add one more point. Say we do puja in the temple, is it not? That is very good, very important. You should go to the temple, do puja there. See here, we are doing puja. This Guru Maharaj, is he only there? I'll tell you what Hindu Dharma is teaching us. That Guru Maharaj is sitting in the heart of everybody. புரிஞ்சுதா? இவர் குரு மகாராஜ் சும்மா அங்கே மாத்திரம் இல்லை, கோவில்லையே கிடையாது, எல்லாரோடும் ஹிருதயத்தில் தான் இந்த குரு மகாராஜ் கடவுள் உட்காருத. It is God is residing in everybody's heart. So when you are doing something to the other person, that is the real worship of God. You understand this point? When you are doing something for the other person, that is the real worship of the God. This also should be done. But this is the greater way of worshipping. When you are doing something to a poor person, or a beggar, I don't even want to use the term beggar. Where is the beggar? It is God in that form. Even the beggar word is so, what should I say, it's so wrong actually to call somebody a beggar. He is the king, he is the God coming in that form. அந்த மனுஷனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்ததுன்னா, you are not doing any favor to that person. You are doing puja, you are doing worship, you are offering it to Ishvara. This is how we become great in life. When your life is centered in this kind of constant self-giving, give. Whatever you have, you give. If you have material resources, give material resources. If you have talents, give that talent to the others. Whatever skills you have, through the skills, help others. We can help others in so many ways. Just now, as Maharaj said, if you can bring one smile on the face of the other person, that is the real so-called life. Everything else is just a waste of time. If I can bring smile on your face, somebody is suffering. இந்த உலகத்தில் துக்கம் தான் இருக்கு. Just see on the 4 sides, it's all dukkam and dukkam. Everybody is suffering in this form or that form. மனசுக்கு உள்ளல துக்கம் தான். The whole secret of human life is to find out where is true joy. And the true joy, true samadhanam எங்கேந்த வரும்? When you serve the other person, you see what kind of a satisfaction and tripti comes. Next time ஒரு ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு பாரு. அச்சா, ஹெல்ப் பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்கும். I want something in return. He should say thank you to me. இதுவும் இருக்கக்கூடாது. You do it without expecting even a thanks from the other person. அந்த மாதிரி பண்ணணும். Most of the time what happens, now if I am giving something to somebody, if I am helping, so-called helping, I expect that that person will be grateful to me. This is not the right way of doing. We do it wholeheartedly without expecting anything in return. You can try it out, my teacher. This is an experiment, okay? நீங்கள் எங்கே இந்த வீட்டு போகும்போது during vacations you go home, no? During vacations you go home. When you go home, now here you are not interacting with the external outside world.
Inside the student's home, you're not interacting with the outside world. But when you go home during the vacation time, at that time you can experiment it. Wherever your village is or town is, city is, wherever you're staying, there one day go out into the streets. And if you find somebody who is suffering, somebody who is poor, somebody who doesn't have food to eat, go and give something to that person with the right attitude. And see for yourself what kind of a satisfaction and joy you will experience. And the joy and the satisfaction, it cannot be got through any other means. Impossible. That is how we become great in human life. So we should remember this point. If you have to really become great in human life, as I said, you're not going to become great. It is already there. We are all born great. It is only the question of manifesting this hidden greatness. And to manifest this hidden greatness, what we have to do is, you dedicate your life to the good of the others. You dedicate your life for the good of the society. You dedicate your life for the good of the nation. And the mari your life lead pannitna, you will see, you will grow from greatness to even greater greatness. You will become a great, wonderful human being. You will be a blessing to the society. So that is how, that is what is Swami Vivekananda's central message. You have to manifest this hidden greatness which is inside you, and the way to do that is, number one, self-discipline. Discipline illana, idu agadu. Mind romba discipline-a irukkanum. Adukapram niswartha seva. Unselfishly you have to serve others. When you do that, you will see, you will grow into wonderful human beings. And that is what actually Students' Home has been doing for the last 120 years. So many students who have gone out of this institution, we know today we were discussing about that. So many of them are occupying important positions in society today. And they are all serving the society wholeheartedly. See, that is how, this is a great responsibility on your shoulders also. When you go out of the Students' Home, you should go out as a wonderful citizen of Bharat. A beautiful human being, a blessing to the nation. And the mari or a great life lead pannardhukku dhan Vivekananda oda main message. So I pray to Guru Maharaj, Amma Shri Sharda Devi and Swami Vivekananda that let your potential greatness become manifested greatness by living a life which is dedicated for the good of the society. This is what is my prayer to all of them, and my best wishes to all of you. May you all become successful in life. May all you really become great in life. This is my prayer. Thank you. Thank you, Maharaj. ஓரளவு தமிழ் பேசினாலும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை இப்போது இருக்கிற ப்ரெசன்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் சாமிஜி. ஒரு காலத்தில் சாமிஜியோட கருத்துக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானவங்க சுவாமி ரங்கநாதனஞ்சி, அவர் ஒரு 40-50 வருஷம் அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த மாதிரி மகாராஜ் எல்லா விஷயமும் நல்லா கிரகிச்சு அனுபவப்பட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அவர் கூறிய கருத்துக்கள், விவேகானந்தருடைய கூறிய அந்த கருத்துக்களுடைய எசன்ஸ் ஆஃப் சாமிஜிஸ் டீச்சிங் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். மகாராஜ் இன்னும் 2 நாள் இருப்பார். இந்த காலேஜ் செக்ஷனுக்கு கிளாஸ் வைஸாக, இயர் வைஸாக ஒரு இன்டராக்ஷன் செக்ஷன் வச்சுருக்கோம். சரியா? நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு ஒரு நாள் ஒரு செஷனு, செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு நீங்கள் அப்போ மகாராஜ்கிட்ட பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? மகாராஜோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வெளியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் பார்க்க நிறைய பேர் பெங்களூர், ஹைதராபாத்தில் இருந்தெல்லாம் சென்னைக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் நமக்காக பேசணுங்கிறதுக்காக மகாராஜ் பண்ணியிருக்கிறாரு.
ஸோ பெரிய பசங்களுக்கு மகாராஜ் அந்த இன்டர்வியூ கொடுத்து பண்ணுவார். அப்போ நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் யூடியூப்பில் பார்க்கலாம். எப்படி இருந்த பாரதம் எந்த அளவுக்கு ஒரு வீழ்ந்து கிடக்கிறது, ஹவு இட் இஸ் டிகிரேடட், அதை எப்படி மேலே கொண்டு வரணும்னு எப்படி சாமி சொன்னதை அவர் கரெக்டாக நல்லா தெளிவாக சொல்லுவார். சரியா சாமிஜி கூறிய பல கருத்துக்கள் அந்த சென்னையில் கொடுத்த அந்த 5 இம்பார்ட்டண்ட் லெக்சரில் தான் எல்லாம் கொடுத்துருக்குறாரு. அதனுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக மகாராஜ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் நமக்கு இப்போ தேவைன்னு சொல்லுது பாரு. அவர் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் அந்த முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சால் எவ்வளோ பெரிய அதுக்கு விட எதுவும் ஜாயே கிடையாதுங்கிறாரு. அதே கருத்து தான் இன்றைக்கி இந்த நம்ம 120 இயர்ஸ் கடந்து வாய்ப்பே இல்லாத லைஃப்பில் ஒன்றுமே இல்லை அப்படிங்க நினைக்கிற பசங்களை அங்கேருந்து கொண்டு இன்றைக்கி சாமிக்குரிய மாதிரி நல்ல ஒரு மலராக உருவாக்கி கிவிங் பேக் டு சொசைட்டி எஸ் எ குட் சிட்டிசன், எஸ் எ குட் சேவக் அப்படின்னு பண்ணும்போதுன்னா அது மிகப்பெரிய பாக்கியம். அப்படி ஒரு புனிதமான காரியத்தை இந்த நோபல் இன்ஸ்டிடியூஷன் பண்ணிகிட்ருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போன வருஷம் வரைக்கும் படித்தவங்க உள்ளே இருக்கும்போது அதனுடைய பெருமை தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி அவன் போய் இந்த ஒரு வருஷம் கழித்து அவன் கேட்டால் இந்த ஓமுடைய அருமை அவன் சொல்லுவாங்க. லாஸ்ட் மந்த் ஹைதராபாத் போயிருந்தோம், ஒசூர் போயிருந்தோம். எந்த அளவுக்கு அவங்க ஃபீலிங்கோடு சொல்கிறாங்க. அந்த ஒரு வாழை மறுபடியும் சாப்பாடா எப்போ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் சாமி அப்படின்னு கேட்குறாங்க. சரியா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த ஓமில் இருக்கிற அந்த வாழ்க்கை, அதை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது மேலே வர காலங்களில் நம்முடைய ஓம் ஸ்டூடெண்ட் எங்கே போனாலும் நம்முடைய ராமகிருஷ்ண மிஷன் எங்கெங்கே இருக்கோ அதோட நீங்கள் அசோசியேஷன் வச்சு உங்களுடைய இதை இணைச்சிக்கோங்க. எல்லா இடத்துலையும் இது பறந்து விருந்த கருத்துக்கள் போய் சேரணும். இன்னும் இந்த நாட்டில் ஏழ்மை இருக்குது, அந்த ஏழ்மை இல்லாத நாடாக மாற்றணுன்னா நம்ம எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டு மேலே வரணும், அவங்களுக்கு சேவை பண்ணணுங்கிறதுக்கு தான் சாமிஜி சொல்லியிருக்கிறாரு. ஸோ சாமிஜிக்கு நம்ம எல்லோரும் சார்பாக நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ மராஜ் ஃபார் யுவர் கைண்ட் பிளஸ்ஸிங். இந்த ராமகிருஷ்ண சரணம் பாடி நிறைவேற்ற அப்புறம் பசங்க சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஜெய் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் சரண்யே பிரபு ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் शरण्ये प्रभु शरणा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये। रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्या। रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्या। जय जय रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं